அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த 31 நாட்கள் இனி எல்லாமே முன்னேற்ற மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அந்த வகையில அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறார். தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பினும் இந்த மாதத்தினுடைய 2 மற்றும் 3வது வாரங்களில் எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அது சுப செலவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாயினுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சருமம் சம்பந்தமான உபாதைகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துங்க. அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு பொருட்களை தவிர்த்து குளிர்ச்சி அதிகரிக்கக்கூடிய உணவை உட்கொள்வது மிக மிக நல்லதுங்க. குருவினுடைய நிலையின் காரணமாக கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. அடிக்கடி இருவருக்குள்ளும் வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் ஜீவனஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. மிகவும் பாடுபட்டு உண்மையாக உழைத்தாலும் மேலதிகாரிகளை திருப்திப்படுத்த இயலாதுங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில தருணங்கள்ல வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட மனதில் தோன்றுங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அவசர முடிவுகள் அனைத்தையும் ஒத்தி போடுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது நடக்குங்க. அதே போல இத்தகைய தருணங்களை நாம் எந்தவித நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சூழ்நிலைகள்ல முடிவெடுப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முழுவதும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய அதாவது உத்தியோகத்தை குறிக்கும் இடம் மீனராசியில் ராகு அமர்ந்திருப்பதால பணியில் சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதிக கவனத்துடன் வேலை பார்த்தும் பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிடுதுங்க. மேலதிகாரிகளும் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. அதனால் பணிகள்ல உற்சாக குறைவும், எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் மன நிம்மதியை பாதிக்குங்க. அலுவலகத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்றிருப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பதவி மாற்றம், ஊதிய மாற்றம் அல்லது மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவினுடைய நிலை காரணமாக சந்தையில் போட்டிகள் அதிகரிக்குங்க. சுக்கிரன் நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாப்பினை அளிப்பாருங்க. புதிய முதலீடுகள் இந்த மாதம் முழுவதுமே வேண்டாங்க. அப்படியே முதலீடு செய்ய வேண்டும் என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு நீங்கள் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ட பகலிலேயே படம் என்ற
பட்ட காலிலேயே படும் என்ற முதிரைக்கு ஏற்ப தொழிலாளிகளின் பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படுங்க. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். விஸ்தரிப்பு திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கௌதம் என்ற எந்த செயலையும் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. நியாயமாக கிடைக்கும் என நம்பி எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் ஏமாற்றத்தை ஏற்படுத்துங்க. திரைப்படத்துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுங்க. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க. கூடுமான வரையில் கடன் வாங்காமல் உள்ளதை கொண்டு சமாளிப்பது எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க உதவுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாருங்க. கட்சியில் செல்வாக்கு எந்த விதத்திலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை என்பது கிடைத்து கொண்டே இருக்குங்க. மறைமுக வருமானம் குறையும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும் கூடிய விரைவில் இந்த மாதத்தின் முடிவிற்குள் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்றிருக்கிறாரு. அதன் பிறகு அனுகூலமில்லாத நிலைக்கு மாறுகிறாருங்க. முதல் 3 வாரங்கள் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க. அதன் பிறகு சிறிது பின்னடைவை சந்திக்க நேரிடுங்க. தவறான பழக்க வழக்கங்களை கொண்டு சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தினமும் சிறிது நேரம் இறை தியானத்தில் மனதை செலுத்துவது சால சிறந்ததுங்க. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலைவிட வேண்டாங்க. அதே போல் சக மாணவ மாணவிகள் மட்டுமில்லாமல் எதிர்பாலினத்தவரோடு பழகும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருக்கிறது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் பூமிக்காரகரான செவ்வாய் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க. சுக்கிரன் அனுகூலமாக உள்ளதால விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க. ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றை பராமரிப்பது செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். ராகுவினுடைய நிலை காரணமாக இரவு நேரங்களில் வயல் பணிகளில் ஈடுபட்டு இருக்கும் போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியம். கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக அதிக உஷ்ணத்தால் உடலில் அசதியும் சோர்வும் மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகளும் கை கால் குடைச்சலும் ஏற்படுங்க. அன்றாட கடமைகள்ல செய்ய முடியாமல் கஷ்டப்படுவீங்க. உறக்கம் அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் படித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.